கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விஷிங் யூ வெரி மெரி அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? இயேசு பிறப்பதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. உலகம் முழுவதும் பாவத்துல மாண்டு போயிருக்கிறது. உலகம் முழுவதும் பாவத்துல நிரம்பி இருக்கிறது. பாவத்திலிருந்து உலக மனித குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஒருவருடைய ரத்தம் சிந்த வேண்டும். பரிசுத்தமான ஒருவர் இந்த உலகத்துல இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும். அதனாலதான் அவர் பரிசுத்த ஆவியினாலே கருவுற்று பரிசுத்தமாய் பிறக்கிறார். எல்லா மக்களைப் போல சாதாரணமாக பிறக்காம பரிசுத்த ஆவியினாலே ஒரு கன்னியின் வயிற்றிலே கருவுற்று பரிசுத்தமாய் பிறக்கிறார். இதுதான் அவருடைய பிறப்புக்கு மிகவும் அவசியமானது, நம்மை ரட்சிப்பதற்காக. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு பிறந்தார். இயேசு பிறப்பதனுடைய அவசியம், இயேசு பிறந்ததின் அவசியம் அதுதான். இன்னொரு காரியத்தை நாம பார்க்கிறோம். இயேசு பிறந்ததுனால நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. இயேசு பிறப்பை தேவ தூதன் சொல்லும் போது சொல்றாரு, ஒன்று பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல்ல நீங்க பயப்படாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி காத்திருக்கிறது. பல வருடங்களாக உங்களை ரட்சிக்க ஆள் இல்லை. பல வருடங்களாக நீங்கள் மேசையா பிறப்பார், இயேசு பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். அது பல வருடங்களாக நடக்கல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு பயம் வேண்டாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்க பிறந்த இம்மானுவேலர். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு குறைவுகள் இருக்காது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால நம்மை பிசாசு நெருங்க முடியாது, பாவம் நெருங்க முடியாது. சோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியையும், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு நம்பிக்கையையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது. அதனால நிச்சயமாக நாம் யாரா இருந்தாலும் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடியே ஆக வேண்டும். இயேசுவினுடைய பிறப்புல கலிகூர்ந்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்காக பிறந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க பிறந்த ரட்சகர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிதாவானவர் கொடுத்து இந்த உலகத்தின் மீது, இந்த மனிதர்களின் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்துல இயேசு வசிக்க நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். அந்த அன்பை, அந்த ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை, அந்த பயமில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு கொட்டகையில ஏழையாய் பிறக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் எல்லா மனிதர்களோடும் சகஜமா பழக முடியும். எல்லா மனிதர்களும் அவரை காண முடியும். எல்லா மனிதர்களும் அவரை நேருக்கு நேராய் வந்து தொடர்பு கொள்ள முடியும். அதனாலதான் அவர் ஒரு ஏழையாய் பிறக்கிறார், ஒரு சாதாரண மனுஷனாய் பிறக்கிறார். ஒரு பெரிய ராஜாவினுடைய மகனாய் பிறந்திருந்தால், ஒரு ராஜ அரண்மனையில பிறந்திருந்தா அவரை குறிப்பிட்டவங்க தான் போய் சந்திக்க முடியும். நல்லா பாருங்க, இயேசு பிறந்த பிற்பாடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் போய் பார்க்கறாங்க, ஞானிகளும் வந்து பார்க்கறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அரண்மனையில பிறந்திருந்தா ஞானிகள் மட்டும்தான் போய் பார்த்திருப்பாங்க, ஆடு மேய்க்கிறவர்கள் போய் பார்த்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவன். அதனாலதான்
அவர் எல்லாரோடும் பழகும்படி, எல்லாரும் அவரை நெருங்கும்படி அவர் ஏழ்மையின் அவதாரமாய் பிறக்கிறார். ஆனால் அதே நேரத்துல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் தன்னுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் ஏழ்மையா பிறந்துட்டேன்னு சொல்லி எந்த இடத்திலும் அவர் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தாம இல்லை. அவர் நான் பிதாவினுடைய குமாரன் என்று சொல்லாம இல்லை. நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன் என்று தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தாம இல்லை. அதனால கிறிஸ்து நாம் எல்லாரையும் நெருங்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்க, நம்மை நெருங்கி வருகிற இந்த சூழ்நிலையில நாமும் கிறிஸ்துவை நெருங்கணும். ஆண்டவரிடத்துல போகணும். ஏசப்பா, நான் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவே, உங்க பிறப்பினுடைய ஆசீர்வாதத்தை, உங்க பிறப்பினுடைய அந்த சந்தோஷத்தை என் இருதயத்துல தாங்கன்னு சொல்லி நாம ஜெபிப்போம். அப்போ கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை நம்முடைய இருதயத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல நிறைவாய் வெளிப்படும். அது நம்மை நித்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் வழி நடத்தும். அதை நாம் மற்றவர்களுக்கும் போதிப்போம். இந்த கிறிஸ்துவின் அன்பை உலகம் எங்கும் பறைசாற்றுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்காய் பரலோகத்திலிருந்து இறங்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே உற்பமாகி பிறந்த என் அன்பு தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, இந்த கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறோம். கிறிஸ்துவே, இயேசுவே, எங்களுடைய இருதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துல பிறந்திருக்கிறார் என்பதை, இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துல வசிக்கிறார் என்பதை அந்நியர்களின் கண்கள் காணட்டும். தகப்பனே, மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியத்துல காணும்படி எங்களை கர்த்தர் நீர் கட்டி எழுப்புவீராக. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும் வருகிற கிறிஸ்துமஸ் ஆயுது இராமல், கிறிஸ்துவை எங்களுள் மக்கள் காண்கிற கிறிஸ்துமஸ் ஆயுது இருக்க கிருபை பாராட்டும். எங்களை நிறைவோடு வழி நடத்தும். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.